கர்னர்ல பார்த்த அதே காஸ்டியூம்ஸ் வந்து நம்ம பைசன் படத்துல நெறைய பார்க்க முடியுது. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, டைரக்டர் வந்து அவங்க அவங்க வாழ்ந்த இடங்கள்ல வந்து அவங்க என்ன மாரி விஷயங்கள் பார்த்தாங்களோ, அந்த நேச்சர் வந்து அப்படியே வந்து ஸ்க்ரீன்ல கொண்டு வராரு. இது வந்து ஆர்டிஃபிஷியலாவோ இல்ல வந்து செயற்கைத்தனமாவோ வந்து அவர் வந்து லைக் பண்ணல. ஓகே. அவங்க ஊர்ல அந்த மக்கள் எப்படி இருந்தாங்களோ, அதே மக்கள் வந்து இந்த திரையில காட்டணும்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அது நல்ல விஷயமா இருந்துச்சு அதான். ஓகே. இப்போ மாரி செல்வராஜ் சார் அவரோட படங்கள் பார்த்தோம்னா, தென் தமிழகத்துல இருக்கிற மாவட்டங்கள பேஸ் பண்ணி தான் எடுப்பாரு. ஸோ இந்த படம் அவர் சொல்லும்போதும் அந்த மாரி சொல்லிட்டு, ஸோ அதுக்கேத்த மாரி உங்கள காஸ்டியூம் ரெடி பண்ண சொல்லியிருக்காரா? கண்டிப்பா. நம்ம கதை என்னவா இருக்கோ, அந்த கதைய தாங்கி தான் நம்ம வந்து காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ட ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, இது ஒரு பீரியட் படம் அப்படிங்கிறதால வந்து, ஓகே. நம்ம இன்னும் அதிகமாவே ரிசர்ச் பண்ணி இந்த படத்துக்கு அப்ப அந்த சமயத்துல வந்து அங்க என்னலாம் வந்து இருந்துச்சு, என்ன மாரி ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருந்தாங்க, என்ன டிசைன்ஸ் இருந்துச்சு, அது ஓகே. நார்மல் பிரிண்டிங்ல இருந்துச்சா, இல்ல வந்து மிஷின் பிரிண்டிங்ல இருந்துச்சா, ஓகே. இல்ல ஹேண்ட்மேட் கிராஃப்ட் பிரிண்டிங்ல இருந்துச்சா, அந்த மாரிலாம் விஷயங்கள் நம்ம நெறைய அது ஓகே. தேடி தேடி அத ஃபாலோ பண்ணியிருந்தோம் இந்த படத்துல வந்து.